வணக்கம். நலமா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய். இது கிரீன்ஸ் கவுன்சிலிங். ஓகே. ஒரு கணவனா நான் எப்படி இருக்கேன்? ஒரு மனைவியா நான் எப்படி இருக்கேன்னு உங்களுக்கு நீங்களே மார்க் போட்டுக்க போறீங்க. 10 விஷயம் 1லிருந்து 5 வரையும் போட்டுக்கோங்க. இதில் பாஸு, ஃபெயில் எல்லாம் கிடையாது. ஆனால் உங்களுடைய உறவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட பார்ட்னர் கிட்ட எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? நான் இந்த விஷயத்தில் ரொம்ப சூப்பர் அப்படின்னா 5 கொடுத்துக்கோங்க. வெரி பேடுன்னா 1 இல்லைன்னா 0னாலும் கொடுத்துக்கோங்க. ஓகே. ஒரு 3 மார்க் ஒரு ஆவரேஜ் அப்படின்னு வச்சா 3 × 10 30 மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவு குட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சரி. ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன். எவ்வளவு தூரம் 2 பேரும் பேசி வச்சு இருக்கீங்க அப்படிங்கிறது. 2வது கனெக்ஷன். என்னதான் பேசி வச்சு இருந்துக்கிட்டாலும் சில விஷயங்களை சேர்ந்து பிளான் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? டீமாக ஒர்க் பண்ணுறது, ஃபைனான்ஸ் விஷயமோ, பிள்ளைங்க விஷயமோ, இல்லை ஃபேமிலிக்குள்ளே சில விஷயங்களோ. ஸோ கனெக்ட் ஆகி நம்ம 2 பேரும் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற கனெக்ஷன். 3வது சப்போர்ட். எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்களுக்கு சப்போர்ட்டாக நான் இருப்பேன், அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். எனக்கு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவை அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நான் இருப்பேன் அப்படிங்கிறது சப்போர்ட். 4வது அப்ரிசியேஷன். எவ்வளவு தூரம் பாராட்டுறீங்க. அவங்க சின்ன விஷயம் பண்ணாலும் அதை பார்த்து நான் கண்டிப்பாக பாராட்டியிருக்கேன். திட்டுறது மட்டும் உங்கள் வேலை இல்லை. இந்த மாதிரி அழகான விஷயங்கள் செய்யும்போது அவங்கள பாராட்டியிருக்கீங்களா அப்படின்னு உங்களை கேளுங்க. 5 ரொம்ப முக்கியமானது அஃபெக்ஷன். அவங்க மேலே உண்மையிலேயே எவ்வளவு அன்பாகவும் காதலாகவும் இருக்கீங்க அப்படிங்கிறது. 6வது இதுவும் ரொம்ப முக்கியம், இன்டிமசி. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அழகான அந்த தாம்பத்தியம், அந்த ரொமான்ஸ், அந்த செக்ஷுவல் இன்டிமசி எல்லாமே. அடுத்து ஃபன். சேர்ந்து சினிமா பார்க்குறது, பார்க்குக்கு போகிறது, விளையாடுறது. ஸோ இந்த மாதிரியான ஜாலியான விஷயங்கள் சேர்ந்து என்ன பண்ணுறீங்க? ஃபன் மோடு உங்களோட மேரேஜில் இருக்கா? 8வது அவர்களுடைய நண்பர்களையும் குடும்பத்தாரையும் எவ்வளவு தூரம் நீங்கள் மதிக்கிறீங்க, எவ்வளவு தூரம் அவங்களோட நீங்கள் கனெக்ட் ஆகி இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்து ரெஸ்பெக்ட். பரஸ்பரம் மாற்றுக்கருத்து இருந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அவர்களை விட்டு கொடுக்காமல் அவர்களுடைய எண்ணங்களையும் மதித்து அவர்களையும் பேச விட்டு அவர்களுடைய ஐடியாஸையும் கேட்டு, ஸோ அவரை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் முடிவெடுக்கிற பர்சனாக, இல்லை எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்களா அப்படிங்கிறது. ரெஸ்பெக்ட்டுங்கிறது லவ்வை தாண்டிய முக்கியமான விஷயம். அது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னாலும் ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. ஃபைனலி ஹானஸ்டி. எவ்வளவு தூரம் உங்களுடைய உறவுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க அப்படிங்கிறது. இந்த விஷயத்தில் தகாத உறவு, திருமணத்தை தாண்டிய ஒரு உறவு அப்படிலாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் மொத்தத்துக்கே 0 போட்டிருக்கலாம். ஸோ ஹானஸ்டி, நேர்மை அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய உறவுக்கு கொடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான மரியாதை அது. ஸோ அதுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துக்குவீங்க அப்படின்னு. ஸோ இந்த 10 விஷயமும் ரொம்ப முக்கியமானதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நீங்கள் எங்கே நிற்கிறீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவசியமான விஷயங்கள் இது எல்லாமே. ஸோ இதில் நீங்கள் எங்கேயாவது குறையான மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் அதிக மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க. ஸோ உங்களோட மேரேஜ் இது போல் எப்போதும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டாடா. தேங்க்யூ.